எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கட்டுக்கொடி அப்படின்ற ஒரு அரிதான மூலிகையை பற்றி பார்க்கலாம். இந்த மூலிகை கொஞ்சம் அரிதானது, ஏன்னா எல்லா இடங்கள்லாம் கிடைக்காது. அதே மாதிரி இதனுடைய செயல்பாடுகளை வச்சு பார்க்கும்போது இது கொஞ்சம் அபூர்வமானது அப்படின்னு சொல்லலாம். இதை ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது நீரை கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணீரை கட்டியாக அல்வா மாதிரி மாற்றும். இதை லேசாக ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த இலையோடைய சாறை எடுத்து அதை தண்ணியில் விட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சோம்னா தண்ணியை அப்படியே கட்டியாக கையில் அள்ளுற மாதிரி அல்வா மாதிரி மாற்றிடும். இதனாலே இதுக்கு கட்டுக்கொடி அப்படின்னு பேர் வந்ததாகவும் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இது ஒரு செடி கிடையாது, இது ஒரு கொடி. இதில் 2 வகை இருக்குது, சிறு கட்டுக்கொடி பெருங்கட்டுக்கொடி அப்படின்னு சொல்லி. வேலிகளில் இல்லை மற்ற மரத்து மேலே ஒரு கொடி மாதிரி மேலாக்க படர்ந்து போகக்கூடியது. இதனுடைய இலைகள் கொஞ்சம் முட்டை வடிவத்தில் இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தெரியும். இதனுடைய இலைகள் இந்த மாதிரி முட்டை வடிவத்தில் கீழே அகலமாகவும் மேலே குறுகலாகவும் இருக்கும். இதை முக்கோண வடிவம் அப்படின்னு சொல்லலாம். இலை ரொம்ப முரடாக இருக்காது, நல்ல மெதுவாக சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். இலை எல்லாம் ஒன்று போல் சைஸ்லேயும் இருக்காது. ஒரு இலை குட்டியாக இருக்கும், ஒரு இலை பெருசாக இருக்கும். அப்படியும் மாற்றி மாற்றி இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த இலை கொடியில் ரொம்ப லேசாக தான் ஜாயிண்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வேப்ப மரத்து கிளையை எடுத்து கையை வச்சு உதறினீங்கன்னா அதில் 1-2 இலை தான் கீழே உதிரும், மற்ற இலையெல்லாம் ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும். அது நீங்கள் பிடுங்கணும், கீரை பிடுங்குற மாதிரி பிடுங்கணும், உருகுனா தான் கீழே விழும். ஆனால் இந்த கொடி அப்படி கிடையாது. ஒரு பெரிய கொடியை எடுத்து 2 உதறினீங்கன்னா போதும், அதில் இருக்க மொத்த இலையும் கீழே விழுந்துடும். அந்த மாதிரி லேசாக தான் அந்த இலை கொடியோடு ஜாயிண்ட் ஆகிருக்கும். அந்த கொடியை எடுத்து ஒரு சணல் சைஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு கொடி, இல்லை உங்கள் சுண்டு வரல் சைஸுக்கு இல்லை அதில் பாதி இருக்கக்கூடிய ஒரு கொடியை எடுத்து ஒரு பெரிய விறகு கட்டையே கட்டிடலாம். சணல் சைஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு கொடியை எடுத்து ஒரு நல்ல பலமான ஆள் கூட 2 கையிலையும் வச்சுக்கிட்டு அதை அறுக்கணும் அப்படின்னா அறுக்க முடியாது, கத்தியை வச்சு தான் அறுக்க முடியும். அந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங்காக இருந்திருக்குது. இதை வச்சு அந்த காலத்தில் விறகு கட்டெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதனாலையும் இதுக்கு கட்டுக்கொடி அப்படின்னு சொல்லி பேர் தான் சொல்லுவாங்க. சரி, இப்போது இதனுடைய தன்மை, இது எப்படி நீரை கட்டுது அப்படின்றத ஒரு டெமோவாக பார்க்கலாம். இந்த இலைகளை எடுத்திருக்கேன், கொஞ்சம் பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு இது இந்த மே ஜூனில் கிடைக்கும்போது அதுலேயே தண்ணி சத்து கொஞ்சம் குறையாக தான் இருக்கும். ரொம்ப நீர் சத்து இருக்கக்கூடிய இலைகளாக கிடைக்காது. ஆனாலும் இது கொஞ்சம் வேலை செய்யும். மற்ற டைமில் மழை நேரத்தில் நல்லா நீர் சத்து இருக்கக்கூடிய இலைகளாக கிடைக்கும். இந்த இலை இப்போ நம்ம எடுத்துருக்கிற இலை நீர் சத்து அதிகமாக இல்லை, கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. இதை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கிறோம். தண்ணியில் அலசி எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து இதில் நீர் சத்து ஏன் குறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா, இதை நமக்கு பிசையும் போதே தெரியும் இதில் நீர் சத்து இருக்கா இல்லையா அப்படின்றது. இப்போ இந்த இலைகளை கொஞ்சம் தண்ணியில் அலசி கழுவி எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சோண்டு சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை எதுனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு சர்க்கரையை சேர்த்துக்கிட்டு அதை கையை வச்சே நீங்கள் பிசையலாம். பிசையும் போது நல்லா மெதுவாக இருந்துச்சு அப்படின்னா கையை வச்சே பிசைஞ்சு அதை கொஞ்சம் நச்சு வச்ச மாதிரி கொண்டு வந்துடலாம். இல்லை அப்படின்னா இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற இலையாக இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்படி அரைச்சி எடுத்த அந்த இதை நல்லா கொஞ்சம் அதில் ஒட்டாமல் இருக்கிறதெல்லாம் கழுவி எடுத்து ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய இந்த நீரும் அந்த சாரும் இலைச்சாரும் சேர்ந்த கலவை அப்படியே அல்வா மாதிரி மாறிடும். இந்த பாருங்க, இதை இப்போ நம்ம எடுக்கிறோம். இது இதை அல்வா மாதிரி மாற்றிருச்சு, கட்டியாக இருக்குது. இதை அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்லாம். இல்லை இது கொஞ்சம் முத்தின இலைகள்லாம் இருக்குது. இன்னொன்று இது சம்மர் டைமில் எடுத்தது, அதனால் இலை ரொம்ப சாஃப்டாக இல்லை. இது மழை நேரத்தில் கிடச்சிச்சு அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை எடுக்கும்போது இது அப்படியே நம்ம இள நொங்கு மாதிரியே இருக்கும். அதனுடைய ருசி, அந்த இனிப்பு தன்மை சேர்ந்துருக்கிறது இள நொங்கு மாதிரியே இருக்கும். இதில் குமட்டுற வாசனையோ இல்லை கசக்கிற தன்மையோ இல்லை தோப்பு தன்மையோ இந்த மாதிரி மற்ற எதுவுமே இருக்காது. லேசான இலையோட ருசி மட்டும்தான் இருக்கும். அந்த இலையோட ருசி மட்டும் இருக்கும். சர்க்கரை மட்டும் சேர்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக சாப்பிட்றலாம், ஒரு வித்தியாசமும் இருக்காது, நல்லா சாப்பிட்ற ருசியோடு இருக்கும். சரி, இப்போது இது எதுக்கு பயன்படுது மருத்துவ காரணங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உடல் சூடை நல்லா குறைக்குது. அது உள்ளுக்க சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் சூடை குறைக்குது. ஒரு சில பேர் விந்துவை உடல் சூடை குறைக்கிறது மூலமாக விந்து நீர்த்து போகிறத கட்டிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து கரப்பான் நோய் அப்படின்னு சொல்லி ஒரு தோல் வியாதி சொல்லுவோம். அதாவது வெளியில் தோல் ட்ரை ஸ்கின் ஆகி அதனால் வரக்கூடிய ஒரு தோல் வியாதி. அதுக்கு இதை வெளியில் பயன்படுத்தலாம், வெளியே அப்ளை பண்ணலாம்.
இன்னொன்று உடல் சூடு வந்துச்சு அப்படின்னாலே உடல் சூடுலேருந்து நீர் எரிச்சல் வந்து வர வாய்ப்பு இருக்குது. அதாவது சிறுநீர் போகிற டைமில் எரிச்சல் வர்றது, அதையும் வந்து இது வந்து குணப்படுத்துது. அது போக பிரமேகம் அப்படின்னு சொல்லி ஒரு வியாதி. இந்த வியாதியில் என்ன அப்படின்னா, சிறுநீர் பாதையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நாளங்கள் வந்து டேமேஜ் ஆகி உடஞ்சி அதிலிருந்து நீர் வெளியேறும். அதாவது நீர் வெளியேறும்போது அந்த இரத்த நாளங்கள் உடஞ்சதுனால இரத்தமாகவே நீர் வந்து வெளியேறும். அதை வந்து இது சரிப்படுத்துது. அது போக அதிமூத்திரத்தை வந்து குணப்படுத்துது. இந்த மாதிரி அதாவது பொதுவாகவே வந்து இது உடல் சூடு அது சார்ந்த விஷயங்களை தான் வந்து குணப்படுத்துது. வெட்டை நோயை குணப்படுத்துது. இந்த சிறுகட்டுக்கொடி பெருங்கட்டுக்கொடி ரெண்டுமே வந்து இதுக்கு மாற்றி மாற்றி பயன்படுத்துவாங்க. இன்னொன்று இது வந்து கொஞ்சம் மழை நேரத்தில் மட்டும் கிடைக்கும். வெயில் நேரத்தில் வந்து கொஞ்சம் கிடைக்காது. நான் இதை வந்து முன்னாடியே வந்து ஏற்கனவே நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன். ஒரு பதிவாக ஒரு பிளாக் போஸ்ட்டாக இதை பற்றி வந்து ஏற்கனவே எழுதியிருக்கிறேன். ஆனால் வீடியோவாக இப்போ தான் வந்து போடுறேன், ஒரு டெமோ மாதிரி. இதை நான் நிறையா தடவை கலெக்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன், பயன்படுத்தியிருக்கிறேன், மற்றவங்களுக்கும் கொடுத்துருக்குறேன். ஆனால் இவ்வளோ நாளும் இதில் வந்து ஒரு பூவோ ஒரு காயவோ ஒரு விதையவோ வந்து நான் பார்த்ததில்ல. இது எப்படி வளருது அப்படின்னா அது தண்டை வச்சு தான் வளருது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நிறையா பேர் என்கிட்ட இருந்து அந்த இலையை வாங்கி சாப்பிட்டவங்க இதோட விதை கொடுங்க, இல்லை இதுக்கு இதை எப்படி முளைக்க வைக்கிறது, தண்டை ஒடிச்சு வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் அது எப்படி வருதுன்னு எனக்கே தெரில. தண்டை ஒடிச்சு வச்சும் பார்த்துருக்கேன், அது வேறு செடி வந்து வரலை. விதையும் நான் எதுவும் வந்து பார்த்ததில்லை. பல தடவை இதை எடுத்து பயன்படுத்தியிருக்கிறேன். இது எப்படி வருது அப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியலை. இந்த இதை எடுத்து பொடி செஞ்சு கட்டுக்கொடி பொடி அப்படின்னு சொல்லி பொடியாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் பொடியாகவே வந்து கடையில் விற்கிது. ஆனால் பொடி வந்து ஒரிஜினல் கிடையாது. ஏன்னா இது வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கிடைக்கிது. அதை எடுத்து அதை காய வச்சு பொடி பண்ணி அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்புகிற மாதிரி வந்து தெரியலை. ஒருவேளை இந்த கொடியையும் சேர்த்து எடுத்து பொடி பண்ணால் தான் வந்து பொடி பண்ண முடியும். இன்னும் ஒரு பக்கம் நிறையா பேருக்கு வந்து கட்டுக்கொடி அப்படின்றத கருடக்கொடியோடு சேர்த்து குழப்பிக்கிட்டும் இருக்காங்க. உண்மையிலே இந்த கட்டுக்கொடி, இந்த சிறு கட்டுக்கொடி பெருக்கட்டுக்கொடி அப்படின்றது இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி நல்லா முட்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய இலைகளாக இருக்கும். அடிப்பக்கம் அகலமாக இருக்கும், மேலே குறுகலாக இருக்கும். குறிப்பாக அதை தூக்கி தண்ணியில் போட்டு இந்த மாதிரி வச்சோம்னா அதுக்கு தண்ணியை கட்டும். இதுதான் வந்து அதனுடைய அடையாளம். ஆனால் கருடக்கொடி அப்படின்னு சொல்லி ஒரு கொடி இருக்குது. அது வந்து நல்லா நீள வாக்கில் இருக்கக்கூடிய இலை. இது இந்த மாதிரி முட்டை வடிவத்தில் இருக்காது, நீள வாக்கில் இருக்கக்கூடிய ஒரு இலை. அது வந்து தோல் வியாதிகளுக்கு பயன்படுத்துவாங்க. அது அதனுடைய தன்மையே வேறு. உடல் சூடு அது குணப்படுத்துறதில்ல, அது வேறு தோல் வியாதிகளுக்கு உள்ளது. கருடக்கொடியாக கட்டுக்கொடியையும் வந்து குழப்பி சொல்கிறவங்களும் உண்டு. கருடக்கொடி தான் கட்டுக்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வேறு இது வேறு. ரெண்டுத்தினுடைய பயன்பாடுகள் வேறு வேறு, பாட்டனிக்கல் நேமும் வேறு வேறு. இன்னொன்று கருடக்கொடி நீங்கள் வந்து சாப்பிட முடியாது. அதை எடுத்து கசக்கும் போதே வந்து ஒரு கெட்ட நாத்தமாக வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து சாப்பிடவே முடியாது. அது வேறு இது வேறு. சரியா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.